ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பார்ட் 2 பார்க்கலாமா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதில் எப்படின்னா, ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார். அப்போ ஏனையோர் அப்படிங்கும்போது நிறைய பேர் பன்மையில் குறிக்கிறதுனால அதோட ஆன்சர் என்ன வரும்னா அரில் தான் முடியும். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் அப்படின்னு. அடுத்தது சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. வன்மை அப்படின்னா ஈகை அப்படின்னு அர்த்தம். மேதை அப்படின்னா அறிவு நுட்பம். புரை அப்படின்னா குற்றம். மெய்னா உடல். அடுத்த கொஸ்டின், இது வந்து நம்ம புக் பேக்கில் இருக்கிறத அப்படியே கேட்டிருக்காங்க. அதாவது பொருள் கூறுகளில் இருக்கிறத அப்படியே கேட்டிருக்காங்க. முகில்னா மேகம், நமக்கு தெரியும். காலன் அப்படின்னா அது யமன். மெத்த அப்படின்னா அது வந்து மிகவும். சேகரம் அப்படின்னா அது கூட்டம். அடுத்தது இதுவும் அதே சொல்லும் பொருளும். இதுவும் அதே தான், புக்கில் இருக்கிற சொல்லும் பொருளை தான் கேட்டிருக்காங்க. பொலம் அப்படின்னா அழகு அப்படின்ட்டு அர்த்தம். கல் அப்படின்னா மலை. மல்லல் அப்படின்னா வளம். சேரு அப்படின்னா அது வந்து வயல். திரும்ப ஒரு சொல்லும் பொருளும் அதே தான். ஈரம் அப்படின்னா இரக்கம். நாணம் அப்படின்னா வெட்கம். முழவு அப்படிங்கிறது வந்து இசைக்கருவி. செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். அடுத்து பிழை திருப்புதல். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உயிரெழுத்து முன்னாடி வர எழுத்துல வந்து ஓர் வரணும். உயிர்மெய் எழுத்து முன்னாடி வர எழுத்துல வந்து ஒருன்னு வரணும். அப்போ எது? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்து இன்னொரு பிழை திருத்துக்கு அதே தான். என்ன அப்படின்னா, ஓர்கிட்ட உயிரெழுத்து வரணும். ஒரு அப்படிங்கிற எழுத்துக்கு அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி தான் ஒரு அப்படிங்கிற எழுத்து வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அது பிழை திருத்துக. அதே ஒருமை பன்மையிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு சரியான பதிலை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டினை நல்லா பார்க்கணும். சரியான பதில் ஒரு அப்படின்னா அது வந்து உயிர்மெய் எழுத்து வரணும். இங்கே வந்து உயிர் எழுத்து வந்திருக்கு, அப்போ இது தவறு. அடுத்தது ஓர் அப்படின்னா அந்த எழுத்து பக்கத்தில் உயிர் எழுத்து வரணும். இங்கே உயிர்மெய் எழுத்து வந்திருக்கு, அப்போ இதுவும் தவறு. அப்போ இங்கே கீழே பார்க்கும்போது ஒருன்னு வந்துருக்கு. ஒரு அப்படின்னா ஆனால் பின்னாடி வந்து உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ அதுவும் தவறு. அப்போ கரெக்டான எழுது ஓர் உயிர். ஓர் அப்படிங்கிற எழுத்துக்கு பின்னாடி வந்து உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அதாவது வார்த்தைகளை வந்து மாறி மாறி கொடுத்துருக்கிறது, நம்ம அதை வந்து சரியாக எழுதணும். அதுதான் அடுத்த கொஸ்டின். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. தொடர் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானது ஆகும். திரும்ப அதே தான், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இது வந்து ஒரு திருக்குறளை கேட்டிருக்காங்க. இது திரும்ப ஒருமை பன்மை. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது பழமன்று, இவைகள் பழங்கள் அல்ல. அதாவது வந்து இது ஒருமையில் வரும்போது அது அன்றில் வரணும். இவைகள் பன்மையில் வரும்போது அது அல்லன்னு வரணும். அப்போ இது பழமன்று, இவைகள் பழங்கள் அல்ல அப்படின்ட்டு. அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க. இந்த குளவி அப்படின்னா இது வந்து ஒரு வகையான பூச்சி. இந்த சிறப்புலாம் வந்துச்சுன்னா அது வந்து குழந்தை. இந்த குழந்தைக்கு சிறப்புலாம் வந்திருக்கு, அங்கே குளவிக்கும் சிறப்புலாம் வந்திருக்கு. அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நல்கினாள் அப்படின்னா அது வந்து கொடுத்தாள். பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொறுத்துக. அதாவது கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா எதை பற்றியும் யோசிக்காமல், அதாவது ஆராய்ந்து பாராமல். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இதில் வந்து தவறான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. சிக்கன் சூப் அப்படின்னா இது வந்து மிசில் ஏவுகணை, கலர் நிலம், காம்பினேஷன்னா புணர்ச்சி. அப்போ சிக்கன் சூப் அப்படின்னா காய்கறி வடிச்சாறுன்னு இருக்குது. அப்போ அது வந்து தவறான இது. கூற்று காரணம் சரியா தவறா? செப்பலோசை வெண்பாக்குரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை தான் செப்பலோசை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கூற்று சரி, காரணமும் சரி. அதே கூற்று காரணம். ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும். அப்போ இதில் வந்து கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கூற்று காரணம் சரியா தவறா? அதே தான். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களே பகுபதங்கள் என்பர். பகுபத உறுப்புகள் 5 வகைப்படும். 5 இல்லை, பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, இடைநிலை. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சுடு அப்படின்னா சுடுதல், இந்த சுடுனா தீக்காயம். குறில் நெடில் மற்றும் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. தொடு அப்படின்னா தொட்டு பார்த்தல், தோடுனா அது ஒரு அணிகலன். இந்த அணி இருபொருள் தருக. அணின்னா அழகு, அணிகலன். இருபொருள் தருக. திங்கள்னா அது ஒரு மாதம், நிலவு, சந்திரன் இதெல்லாம் குறிக்கும். அடுத்து இருபொருள் தருக தாரணி. தாரணி அப்படின்னா உலகம், வையம். உலகம் வையம்னாலும் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இதுக்கு முன்னாடி நடந்ததை சொன்னதுனால அது வந்து இறந்த காலம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த எழுத்தில் சேர்க்க. சோறு கொதி வந்தது. சரியான இணைப்பு சொல்லி தேர்ந்தெடுக்க. எளிவளை ஆனாலும் தனிவளை வேண்டும். ஆனால், ஆகையால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தான் கரெக்டாக எழுதணும். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏனெனில் போட்டால் அங்கே அர்த்தம் வராது. அது போலன்னு போட்டால் அர்த்தம் வராது. இது போலன்னு போட்டால் அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படிங்கிறாங்க. அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அடுத்து சரியான சொல்லை வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. என்ன சொற்களை பேச வேண்டும்? தவறு. எதற்கு சொற்களை பேச வேண்டும்? அதுவும் வராது. இப்போ எப்படி சொற்களை பேச வேண்டும்? அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் எதுன்னு வரும்? யாதுன்னு வருமா? என்னன்னு வருமா? அப்போ கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் என்ன, யாவை அப்படின்ட்டு வரும். அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுத்தல். அங்கு வருவீர்கள்னா அது வருவீர்கள் அப்படிங்கும்போது அது எதிர்காலத்தை சொல்லுது. பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் அப்படிங்கும்போது அது இறந்த காலம். பின்வருவனற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். பேச்சு வழக்கு சொல் அல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அதை ரீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து இப்போ வந்து உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, நம்ம வந்து பேச்சு வழக்கு அப்படின்னால இப்போ இறங்குறாங்க, அப்போ அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எழுதுறோம். ஆனால் அவங்க வந்து பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்கும்போது உழவர்கள் வயலில் இறங்கினார்கள், அதுதான் வந்து பொருத்தமான சொல்லாக இருக்கும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. பின்வரும் நூற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடர். அப்போ ரைட்டாக சொன்ன, சரியாக சொன்ன இதெல்லாம் பேச்சு வழக்கு சொற்கள். அப்போ எழுத்து வழக்கில் கேட்குறாங்க. சரியாக சொன்னாய். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை கண்டறிக. இது வந்து எழுத்து வழக்கு. மற்றது எல்லாமே பேச்சு வழக்கு. இது வந்து அவன் தலையணையில் படுத்தான் எழுத்து வழக்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதே தான். பேச்சு வழக்கு அப்படிங்கிறது விளக்கு, எழுத்து வழக்குனா விளக்கு. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. இப்படியும் நடக்குமா என்ன அப்படிங்கும்போது என்ன அப்படின்னாலே அது ஒரு வந்து கொஸ்டின், கேள்விக்குறி அந்த இடத்துல வரும். அது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம இதில் வந்து இப்படியும் அப்படிங்கிற இடத்துல ஆச்சரியக்குறி வருமா? வராது. ஏன்னா இப்படியும் நடக்குமா என்ன அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கிறதான ஒரு சொற்றொடர். அப்போ அதில் வந்து டபுள் கொட்டேஷன் வந்து கம்பல்சரியாக வரணும். அப்போ இப்படியும் நடக்குமா என்னன்னு முடியறதுனால அங்கே வந்து கொஸ்டின் மார்க் வருது. அடுத்து சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிய.
யார் நீ என கேட்டான் கணியன். யார் நீ அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க். அந்த இடத்துலையும் வந்து கொஸ்டின் கேட்டதுனால சிங்கிள் கொட்டேஷன் வந்திருக்கு. அடுத்தது நிறுத்தற்குறிகளை அறிதல். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? அப்போ வந்து தம்பி அது 2 பேர் பேசுகிறனால டபுள் கொட்டேஷன். கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துல அதே கொஸ்டின் மார்க். தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு ஆரம்பிக்கிறதுனால அங்கே ஒரு கமா. அடுத்து ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை. மன்னார்குடி அப்படிங்கிறது வந்து மண்ணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஊர் பெயர் மறுவை கண்டறிய. நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை அப்படின்ட்டு வரும். இது மாதிரி டெய்லியும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.